கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் இன்றைய நாளின் வாசகங்களான மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 13 முதல் 18 மற்றும் முதல் வாசகம் 1 யோவான் பிரிவு 1 இறைவார்த்தை 5 மற்றும் பிரிவு 2 இறைவார்த்தை 2 நம்மை தியானிக்க அழைக்கிறது. இன்று நம் தாய் திருச்சபையானது மாசற்ற குழந்தைகள் திருநாளை சிறப்பிக்கின்றது. மாசற்ற குழந்தைகளின் திருவிழாவானது மீட்பர் இயேசு குழந்தையாக பெத்லஹேமில் பிறந்த நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வினை நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாசற்ற குழந்தைகள் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். இந்த மிகப்பெரிய துக்க நிகழ்வு ஏரோது அரசன் என்ற மனிதனின் கொடூர எண்ணத்தில் தான் மட்டுமே அரசனாக இருக்க வேண்டும் என்ற நான் என்ற அகந்தையின் வெளிப்பாடே எருசலேமில் இருந்த 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல கட்டளையிட்டு கொல்லவும் செய்தான். எத்துணை தாய்மார்களின் கண்ணீர் கதறல்கள் அந்த அரக்க அரசன் ஏரோது காதுக்கு கேட்காமல் காற்றிலேயே கலந்து போய்விட்டது. இந்த மாசற்ற குழந்தைகளின் உயிர் தியாகம் இயேசு பாலகனின் உயிரை பாதுகாத்தது. மாசற்ற குழந்தைகள் இறப்பு பாவமற்ற இயேசு அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறக்கப் போவதை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுபவையாக இருக்கிறது. அடுத்ததாக புனித யோசேப்பு தன் கனவில் கூறியபடி மரியன்னையை இரவிலே கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்கிறார். மரியன்னை இயேசுவை தன்னோடு அணைத்து கொண்டு இரவு முழுவதும் பயணிக்கிறார். ஏனென்றால் அன்னை மரியா கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்தார். அதனால் இந்த உலகிற்கு மீட்பர் இயேசுவை தர முடிந்தது. புனித யோசேப்பின் தியாகமும் அன்னை மரியாள் தியாகமும் மக்கள் அனைவருக்கும் முன் உதாரணம். இன்று மக்களிடையே மாற்றம் நிகழ வேண்டும். எப்படியெனில், முதலாவது, தாயின் கருவில் இருக்கும் எல்லா குழந்தைகளுமே ஆணோ பெண்ணோ அவர்கள் கடவுளின் கொடையாக கருதப்பட வேண்டும். இரண்டாவதாக, குழந்தைகள் பாதுகாப்பான சூழ்நிலையில் நல்ல மதிப்பீடுகளோடு வளர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது, நாம் வாழும் சூழலில் சமூக நலனிற்கு குரல் கொடுப்பவர்கள் பாதுகாப்புடன் வாழவும், மேலும் நேர்மையானவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது இயேசுவின் இறையாட்சி இந்த மண்ணில் மலரும் என்பதை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம். இன்றைய முதல் வாசகத்தில் நம் பாவத்தை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் என வாசிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நல்ல பாவ அறிக்கையிட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், அன்பு செய்தல் போன்ற பண்புகள் நம்மில் பெருகும்போது நம் உடலும் நன்மை பெறும். நாம் நம் வாழ்வை ஒளியை நோக்கி கொண்டு செல்வோம். நம் தந்தையாம் கடவுளிடம் இருளே இல்லை. நம் அன்புமிக்க இயேசுவின் இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தும். இறுதியாக, மாசற்ற குழந்தைகள் தங்கள் உயிரை கொடுத்து இயேசுவின் மீட்பு திட்டத்திற்கு உதவினர். அதேபோல் அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு உதவினர். தனது மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி முடித்த நம் ஆண்டவர் இயேசு அந்த நிறைவு பணியை நம்மிடம் வழங்கியுள்ளார். நாம் அதனை நிறைவேற்ற இறைவனிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம்.